இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1917ஆம் ஆண்டு ஐரோப்பா முதலாம் உலகப் போரின் கோர தாண்டவத்தில் இருந்த சமயம். திருத்தந்தை பெனடிக்ட் 15 போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முயற்சியில் தோல்வி கண்டார். மே 5ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அன்னை மரியிடம் பிரார்த்தனை செய்யும்படியும் அனைத்து விசுவாசிகளையும் கேட்டுக்கொண்டார். இந்த போரை மரியால் மட்டுமே தடுக்க இயலும், ஆகவே ஜெபிக்கும்படி வலியுறுத்தினார். சரியாக 8 நாட்களுக்கு பின்னர் மே 13ஆம் தேதி 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பாத்திமா நகரின் சிறிய கிராமத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த கத்தோலிக்க விவசாய குழந்தைகளான பிரான்சிஸ்கோ மார்டோ, அவளின் சகோதரி ஜெசிந்தா மார்டோ மற்றும் அவளின் உறவினரான லூசியா சாண்டோஸ் ஆகியோருக்கு ஒரு சிறிய ஓக் மரத்தின் மீது வெள்ளை நிற உடையணிந்து பெண் உருவம் தேவதையாக காட்சி தந்தது. அதிலிருந்து பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. பிரான்சிஸ்கோ காட்சியை கண்டார், ஆனால் கேட்க முடியவில்லை. ஜெசிந்தா கண்டார், கேட்டார், ஆனால் அவளுடன் அன்னை பேசவில்லை. லூசியா மட்டுமே காட்சியோடு தொடர்பு கொண்டு பேசினார். லூசியாவுக்கும் அன்னைக்கும் நடந்த உரையாடலாக லூசியா வெளிப்படுத்தியது. அன்னை அவளிடம், பயப்படாதே, நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். லூசியா, உங்கள் அருள் எங்கிருந்து வருகிறது என கேட்டார். அன்னை, நான் விண்ணகத்தைச் சேர்ந்தவள் என்றார். லூசியா, உங்கள் அருள் என்னிடம் என்ன விரும்புகிறது என்று கேட்டார். அன்னை அதற்கு, 13ஆம் தேதி தொடர்ச்சியாக 6 மாதங்கள் இங்கு வரும்படி உங்களை அழைக்க வந்தேன். பின்னர் நான் யார், எனக்கு என்ன வேண்டுமென நான் உங்களுக்கு சொல்வேன். பின்னர் 7வது முறையாக இங்கு வருவேன் என்றார். நான் விண்ணகம் செல்ல முடியுமா என்று லூசியா கேட்டார். அன்னை, ஆமாம், நீயும் செல்வாய் என்றார். ஜெசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் போகலாமா என்று கேட்டாள். அன்னை அதற்கு, ஆம், ஆனால் அவர்கள் நிறைய ஜெபமாலைகளை சொல்ல வேண்டியிருக்கும் என்றார். சற்று நாட்களுக்கு முன்பு இறந்த அவர்களின் பக்கத்து வீட்டுக்காரர்களான மரியதாஸ் நேவ்ஸ் விண்ணகத்தில் இருக்கிறாரா என்று கேட்டார். அன்னை, ஆம், அவள் இருக்கிறாள், அவளுக்கு வயது 16 என்று சொன்னார். அமலியா என வினவினார். அதற்கு அன்னை, உலக முடிவு வரை புர்கேட்டரியில் இருப்பார்.